சாகாவரம் என்பது ஒரு வரம் அல்ல, அது ஒருபோதும் தணியாத கொடுந்தாகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கிற டிராகுலா அ லவ் டேல் 2025 ஹாரர் ஃபேண்டசி ஜானரை சேர்ந்த படமாகும். ஒன்லைன். 15ஆம் நூற்றாண்டில் வாழும் இளவரசர் தனது மனைவி எலிசபெத்தா கொல்லப்பட்ட துயரத்தை தாங்க முடியாமல் கடவுளையே சபித்து இருளின் சக்தியுடன் ஒப்பந்தம் செய்து டிராகுலாவாக மாறி தன் மனைவியின் மறுஜென்மத்தை தேடுவதாகும். ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போகலாம். நோஸ்ஃபெராட்டு என்ற மரண கிளாஸ் படத்தின் ஓவர்ஷேடோவால் இந்த பக்கா கமர்ஷியல் படம் நமக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த ரெண்டு படமும் ஒரே கதைதான். என்னதான் நோஸ்ஃபெராட்டு ஒரு எஸ்தெட்டிக் மற்றும் விஷுவலி ஸ்டன்னிங்கான படம் என்றாலும் இந்த படம் கமர்ஷியலா நம்ம பக்கத்துல வந்து நிக்குது. அது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் டிராகுலா பத்தி சின்ன வயசுலிருந்து பார்த்த கதை தெரியும். ஒரு மாளிகை இருக்கும், அங்க ஒருத்தவன் டிராகுலாவை மீட் பண்ண போவான், அந்த டிராகுலா அவன் காதலிய மயக்கி கரெக்ட் பண்ணும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச டிராகுலா கதை. அதே கதைதான், ஆனா இந்த படம் கொஞ்சம் வித்தியாசம். கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, டிராகுலா சாதாரண மனிதனா 15ஆம் நூற்றாண்டில் வாழும் இளவரசர் விளாட் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எலிசபெத்தா என்ற மனைவி இருக்கிறாள். இருவரும் காதலை அகமகிழ அள்ளி பருகுகிறார்கள். எதிரி நாட்டு அரசன் தன் நாட்டின் மீது படையெடுத்து வருவது கூட தெரியாமல். விளாடின் தளபதி படையெடுப்பை பற்றி கூற, விளாட் தங்கள் நாட்டு போதகருடன் சென்று, நான் கடவுளுக்காக அவர் கேட்டது எல்லாத்தையும் செய்திருக்கிறேன், என்னுடைய வேண்டுதல் ஒன்னே ஒன்னுதான், இந்த போரில் வெற்றி நமக்கு சாதகமாக இல்லை, அதனால் என் மனைவியை சில பாதுகாப்பு படை வீரர்களுடன் எனக்கு தெரிந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், அவளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, இதை மட்டும் கடவுளிடம் என் சார்பில் சொல்லுங்கள்னு போதகர்கிட்ட சொல்ல நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு. அப்பவே விளாட் வேண்டாதீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போருக்கு போறான். இளவரசி வேறு பாதையில் வீரர்களுடன் பயணிக்கிறாள். ஒரு வழியாக விளாட் அந்த போரில் வெல்கிறான். ஆனால் இளவரசியை எதிரி நாட்டு வீரர்கள் கொள்கிறார்கள். இந்த துயரத்தை தாங்க முடியாமல் விளாட் போதகரை போட்டு தள்ளி கடவுளையே சபித்து இருளின் சக்தியுடன் ஒப்பந்தம் செய்து டிராகுலாவாக மாறுகிறான். இந்த முன்கதை நமக்கு எந்த டிராகுலா கதையிலும் காட்சிகளாக காட்டப்பட்டதில்லை. அதனால் இந்த படம் நமக்கு வேறொரு டைமென்ஷனை காட்டுகிறது. பிறகு 400 ஆண்டுகள் கழித்து 19ஆம் நூற்றாண்டில் பாரிஸில் டிராகுலா தன் மனைவியின் மறுபிறவியை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் மற்றவர்களுக்கு நோயற்று செய்து கொண்டிருக்கிறான். அசாதாரணமான அமானுஷ்ய அச்சுறுத்தல்களை வேட்டையாடுவதற்காக கத்தோலிக்க திருச்சபையால் நியமிக்கப்பட்ட பக்தியும் விடாமுயற்சியும் கொண்ட ஒரு பாதிரியார் இரத்தக்காட்டேரி குணங்களை காட்டும் மரியா என்ற பெண்ணை விசாரிக்க ஒரு மனநல காப்பகத்திற்கு வரவழைக்கப்படுகிறார். மரியா பாதிரியாரிடம் தன் உண்மையான காதலியை மீட்க வரும் தன் எஜமானருக்காக காத்திருப்பதாக அவள் கூறுகிறாள். யார் உன் எஜமானன் என்று கொக்கி போட இரத்தக்காட்டேரியான டிராகுலாதான் என்பதை பாதிரியார் தெரிந்து கொள்கிறார். இந்த சூழலில் டிராகுலா மாளிகைக்கு நில விஷயமாக ஒருவன் வருகிறான். அவனை டிராப் பண்ண குதிரை வண்டிக்காரர், நீ சிலுவை வைத்திருக்கியான்னு கேட்க எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நில அளவர் சொல்ல, வண்டிக்காரர் இந்த சிலுவை இத வைத்துக்கோ உனக்கு கண்டிப்பா தேவைப்படும்னு கொடுக்க அத வாங்கிட்டு டிராகுலா மாளிகையுள்ளே நுழைகிறான். இதுக்கப்புறம் மாளிகை உள்ளே போனவனுக்கு என்ன ஆனது? டிராகுலா தன் காதலியின் மறுபிறவியை கண்டுபிடித்தானா, இல்லை திருச்சபையால் நியமிக்கப்பட்ட பாதிரியார் டிராகுலாவை சிறைப்பிடித்தாரா என்பதே மீதி கதை. இந்த படத்தில் டிராகுலாவின் பிரம்மாண்டமான உணவு கூடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள உருவப்படங்கள் முந்தைய திரைப்பட தழுவலங்களில் டிராகுலாவாக நடித்த அதிகர்களை ஒத்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது அக்கதாபாத்திரத்தின் முந்தைய சித்தரிப்புகளுக்கு ஒரு காட்சிபூர்வமான அஞ்சலியாகிறது. இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா எம்ஏ சினிமாவுக்கு லைக் ஷேர் ஃபாலோ சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.